அப்போது அது குறித்து அந்த நான் சொன்னல அந்த ஒரு சில நபர்கள். அந்த ஒரு சில நபர்கள் அன்று மாலை தலைவரிடம் பேசும்போது, தலைவர் அப்ப வந்து கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால, அந்த லவுட் ஸ்பீக்கர்ல பேசும். அப்ப பேசுகின்ற போது அந்த தோழர் பேசுறாரு. "அண்ணா நல்லா சிறப்பா நடத்திட்டீங்க கூட்டத்த. நல்லா போயிருச்சு." ஆனா அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்ததாக நினைக்கிறாங்க. அவைத்தலைவர் வந்த வண்டியில சத்யாவும் வந்ததா ஒரு தம்பி பார்த்து சொன்னாரு. அப்படின்னு தேவையே இல்லாமல் நான் இங்கிருந்து வருகிறேன். அவங்க திருப்பூர்லேருந்து வராங்க. இப்போ கூட அததான் சொல்றாங்க. திருப்பூர் முத்துரத்தினத்த நான் தான் எடுத்துன்னு போய் அறிவாலயத்திலே விட்டேன்னு கூட சொல்றாங்க. அப்போ இது போன்று திட்டமிட்ட ஒரு கட்டுக்கதையை எனக்கு எதிராக சொல்றாங்க. நான் தலைவர்கிட்ட இத சொன்னேன். இது மாரி பண்றாருன்னா, இது சரியில்ல அப்படின்னு. அப்ப தலைவர் சொன்னாரு, அத விட்டுருங்க. அவருக்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். நீங்க ஏன் வருத்தம் தெரிவிக்கிறீங்க? விட்டுருங்க. ஆனால் இது போன்ற நபர்கள் இருக்காங்க. அவங்க வந்து உழைப்பதற்கான களத்துக்கு வருகின்றவர்கள் அல்ல. என்ன சொல்றாங்கல்ல, எனக்கு நான் மக்கள் செல்வாக்கு இல்ல அப்படின்னு. சரி நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன்னு இருந்துர்றேன். ஆனா சொல்லுகின்றவர்கள் மக்கள் செல்வாக்கானா, அவங்கலாம் வெகுஜன விரோதிகளாகத்தான் இருக்கிறார்கள்.